வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோடய ஒன் டே வீலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் டே வீலாக் ஆஃப் அ ஹோம் மேக்கர். ஒரு ஹோம் மேக்கரோட லைஃப்பில் என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். அன்னைக்கு சாட்டர்டே என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் லீவ். ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு ஃபுல் டைம் ஒர்க். ஏன்னா அன்றைக்கி சில ஹோம் க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்படிலாம் காலையில் அவசர அவசரமாக சமைப்போம், பேக் பண்ணுவோம், எங்கள் ஸ்கூல் ஆஃபீஸ் அனுப்பணும், இப்படியே ஓடிடும். எனக்கு லீவ் அப்படின்றதுனால பொறுமையாக சில க்ளீனிங் வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் என்னென்னலாம் பண்ணேன், நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அன்றைக்கி காலையில் எழுந்தோன்னா வழக்கம் போல் என்னோடய கிச்சன் பால்கனிக்கு போய் நின்னாச்சுங்க. எனக்கு இங்கே 2 நிமிஷமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அன்றைக்கி நாளே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் லீவ் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக இருந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக என்னோடய கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா எப்படியும் 2 பேரும் லேட்டாக தான் எழுந்திரிக்க போகிறாங்க, ஸ்ட்ரைட்டாக ப்ரன்ச்சு தான் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு நான் லஞ்சை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுன்னு 2 செஞ்சு அது நிறைய வேஸ்ட் ஆகுது. இப்படி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா மார்னிங்கும் அவங்க சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க அண்ட் மதியமும் சாப்பிட்டுக்குவாங்க. நான் என்னென்னலாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வத்தக்குழம்பு, மரவள்ளிக்கிழங்கு பொரியல், சாதம் அண்ட் ரசம் இதெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எழுந்து வந்தோன்னே காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசிட்டு, சரி நான் ஒரு கொஞ்ச நாளாக கவர்க்குள்ளேயே ஒரு செடியை வச்சுருந்தோம். அதை இன்றைக்கி பாட்டுக்கு மாற்றிடலாம், அது நல்லா வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு மாற்றினோம். என் பொண்ணோட ஸ்கூலில் மாம் அண்ட் டாட்டர் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செடி கொடுத்தாங்க. நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி நான் மேக் பண்ணேன். என் பொண்ணுக்கு மணிப்புரி அப்படின்ற ஸ்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் இருக்க குழந்தைங்க கையில் இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் மாதிரி இருந்தது. அதை நானே டிஐஒயாக செஞ்சேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்காக தான் அது செஞ்சுருந்தேன். இதில் ப்ரிட்டி என்னென்னா, மாம் அண்ட் கிட் 2 பேருமே மணிப்புரி மாதிரி ஸ்டைல் பண்ணியிருந்துருக்கணும். ஃபுல்லாக நான் வீலாக் எடுக்கணும்னு தாங்க நினச்சேன். பட் எனக்கு அன்றைக்கி டைம் இல்லை. என் வீடு என்ன நிலமையில் இருக்குது பாருங்க. பாப்பாவுக்கு மட்டும் மணிப்புரி கெட்டப் போட்டிருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்திருப்பேன். பட் நானும் அதே மணிப்புரி கெட்டப்பில் ரெடியாகவே போகணுன்றனால எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் வீடியோ எடுக்கல. இந்த மாதிரி ஒரு டேயும் செலிப்ரேட் பண்ணி அண்ட் ரிட்டன் கிஃப்டாக செடியும் கொடுத்துருந்தாங்க. அதை தான் ரொம்ப நாள் கவர்லேயே வச்சுருந்தேன், வருமா வராதானே. ஆனால் சூப்பராக வந்தது. அதனால் நான் அதை பாட்டில் மாற்றிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சாப்பாடு கொடுத்தாச்சு. யூஸ்வலாக எனக்கு தான் இந்த மாதிரி போட்டு நான் வீடியோ எடுப்பேன். நான் சாப்பிட லேட் ஆகும் அப்படின்றனால ஹஸ்பண்ட் போட்டு வீடியோ எடுத்தாச்சு. சாப்பாடு கொடுத்துட்டு அவர் காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. மேக்ஸிமம் இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவேங்க. அப்போ தான் நமக்கு அடுத்து வீக் டேஸில் சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். எல்லாம் எடுத்து நீட்டாக ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கிச்சனை டீப் க்ளீன் பண்ணியிருந்தேங்க. இந்த கேஸ் ஸ்டவோட இங்கே இடுக்கிலலாம் அழுக்கு இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ நான் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா டீப் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த டிக்கா ஸ்டிக்கெல்லாம் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தேங்க. இப்போ அதிகம் அதை நான் க்ளீன் தான் பண்ணுறேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பெருசாக கிராஃப்ட் பண்ண டைமே இல்லை. ஆனால் எனக்கு அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அப்போயே சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதில் வால் ஹேங்கிங் செஞ்சு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிக்கை வச்சு குத்தி கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட், இதே நீ கழட்டியே க்ளீன் பண்ணலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாம் தான், ஆனால் நான் பிடிச்சி இழுத்தா வரவே மாட்டேன்னு அவர் கழட்டி கொடுத்துட்டாரு. ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சு. ஃபுல் பண்ணி இழுத்தா அவ்வளோ டைட்டாக இருந்ததுங்க, வரவே இல்லை. பட் அவர் அசால்ட்டாக கழட்டிட்டார். இந்த மாதிரி ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் டிஷ்வாஷரில் தண்ணி ஊற்றி அதை டிப் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். பர்னர்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி ஒரு பழைய பவுலில் தண்ணி ஊற்றி அதில் பேக்கிங் சோடா, சால்ட் அண்ட் லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. அதில் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா அது க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு இந்த கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, அதுவும் நல்லா க்ளீனாக இருக்கணும். நான் சும்மா மட்டும் வைப் பண்ணி விட மாட்டேன். இந்த மாதிரி விம்சையில் நல்லா அதில் ஊற்றி விட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணால் தான் எனக்கு க்ளீன் ஆன மாதிரியே இருக்குங்க. ஃபுல்லாக கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் அந்த செவுரு, ஈவன் அந்த ஸ்விட்ச் போர்ட் முதற்கொண்டு எனக்கு அழுக்கு இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி மன நிம்மதியாகவே இருக்குங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்படியே தரையில் அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரியுது இல்லை, கண்ணாடி மாதிரி அப்படி பார்த்தோன்னா மனசுக்கு ஒரு மனநிறைவு வந்தது பாருங்கள். அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை.
அந்த ஜன்னல் முதற்கொண்டு செவுரு முதற்கொண்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு அந்த ஜன்னல் வழியாக பார்த்தப்போ என் பூவை வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதை போய் அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி அடித்தாச்சுங்க. இதை நான் குடிக்கும்போது டைம் வந்து 2:00 இருந்தது. என்ன பண்ணுறது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன். அதனால் வந்துட்டு காஃபியை மட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட ஹாலில் வந்துட்டு ஒரு விண்டோ இருக்கும். சரி, அதில் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு மணி பிளான்ட்டை வந்து தண்ணியில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த டேபிள் ரோஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த பூ வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் வளருதான்னு பார்க்குறதுக்கு. அது கரெக்டாக வளர்ந்துருச்சு. அதனால் இன்னொரு சைடும் வச்சா அது வந்து அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வச்சேன். இதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வச்சுருந்தேன். பட் அது வந்துட்டு வெயில் பட்டு ரொம்பவே வந்துட்டு டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ரியல் பிளான்ட்ஸ் வச்சுட்டு நான் அந்த மேலே இருந்த வால் ஹேங்கிங் தான் நான் டிக்கா ஸ்டிக்ஸ் வச்சு செஞ்சது. எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு நல்லா வந்து நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்டேங்க. இன்றைக்கி வந்து 2 விஷயம் வந்து மன நிம்மதி கொடுத்தது. ஒன்று வந்து க்ளீனான வீடு, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர இடுப்பலியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி பக்கத்தில் இருக்க ஒரு நர்சரிக்கு போனோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட பெட்ரூம் பால்கனி சைடில் இருந்த ஒரு ரோஸ் வந்து பிளான்ட் வந்து ட்ரெஸ்ஸை மாட்டி இழுத்ததுனால உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது வளரவே இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒன்று வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரி போனோம். பட் அங்கே அந்த கலர் இல்லாதனால வேறு சில சின்ன பிளான்ஸை வாங்கிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அதில் கூட்டிகிட்டு போய் வந்து பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். 1.5 hours அங்கே வந்துட்டு நாங்கள் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக இருட்டு கட்டும் போது வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதெல்லாம் தான் வந்து நான் வந்து நர்சரியில் வாங்கின குட்டி குட்டி பிளான்ஸ். இந்த செவ்வந்தி எப்படியும் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் வாங்கின காசுக்கு கொஞ்சம் பூவாவது கொடுக்குன்னு வாங்கிட்டேன். அது கூட வந்துட்டு நான் வந்து டிஏபியும் வாங்கியிருந்தேன். ரோஸ் பிளான்ட்லாம் நல்லா பூத்து குலுங்கிறதோட சீக்ரெட் இந்த டிஏபி தாங்க. பாப்பா ஸ்நாக்ஸ் கேட்டா அப்படின்ட்டு வீட்லேயே வந்துட்டு பாப்கார்ன் சீஸ் அண்ட் பட்டர் வச்சு பாப்கார்ன் பண்ணிட்டேன். அப்புறம் நேற்று வச்ச பொரி இருந்தது, அதை 2 வச்சு டீ குடிச்சிட்டே வந்து ஃபைண்டிங் நிமோ மூவி பார்த்தோம். பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. அதனால இங்கே அந்த டேபிள்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளே எப்படி மாற்றிட்டா பாருங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மடமடன் வந்து டின்னர் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அன்றைக்கி டின்னருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர்லாம் போட்டு தான் ஒரு மசாலா மாதிரி பண்ணியிருந்தேன். பேனில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம் தாளிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் பன்னீரில் வந்து தயிர் அதுக்கப்புறம் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 20 minutes இது மேரினேட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடணும். வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிங்க. வந்துட்டு நீங்கள் வந்து காய்கறி கட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. நீங்கள் இதை வந்துட்டு 2 நிமிஷம் வதக்கி அது கூட இந்த மாதிரி பன்னீரை போட்டு அது ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போய் போதும். கூட வந்து உங்களுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். இது எப்படி செய்கிறது அப்படின்றத டீட்டெயில் ரெசிபியாக நம்ம சேனலில் தனி வீடியோவை போட்டுருங்க. உங்களுக்கு வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எப்பயுமே பன்னீரை வச்சு ஒரு குயிக்கான ரெசிபி செய்யணும் அப்படின்னா என்னோடய சாய்ஸ் இதாக தாங்க இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்துட்டு இதுதான் வந்து பன்னீர் வாங்கினா செய்வேன். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் பேலன்ஸ்டு ஃபுட்டும் கூட. ப்ரோட்டீனுக்கு வந்து பன்னீர் இருக்குது, ஃபைபருக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. இதோட 2 சப்பாத்தி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வந்துட்டு காப்ஸும் ஃபில் ஆயிரும். இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா வந்து ஃபில் அண்ட் ஹெவி ஃபீலிங் கொடுக்கறனால நம்ம வந்து அதிகமாகவும் சாப்பிட மாட்டோம். வந்து என்ன பண்ணுவோன்னா சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு இதுக்குள்ளே வந்துட்டு இந்த பன்னீரை உள்ளே வச்சு ரோல் மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். அது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க இல்லை டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி செஞ்சு பாருங்கள். வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் மீல் இருக்கும். கம்ப்ளீட் ரெசிபியை ஃபுல் வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுமோ அவங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் டிஷ் இதுதான். 2 ரோலில் நல்லா வந்து ரசித்து சாப்பிட்டு மீதி கொஞ்சம் பன்னீர் இருந்தது, அதை எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சண்டே மார்னிங் வந்துட்டு லேட்டாக எழுந்துட்டாலோ இல்லை நான்வெஜ் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுனாலோ இதை வந்து ரீஹீட் பண்ணி சப்பாத்தியோ தோசையோ வச்சு சாப்பிட்ருவோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடியோ எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு படுத்தாச்சுங்க. அதனால் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.